காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் தனியார் விடுதியில் கடந்த சில நாட்களாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று காலை அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தியிடம் கேட்கலாம். விநாயகமூர்த்தி, சொல்லுங்க, சொகுசு விடுதியில தற்பொழுது எத்தனை எம்எல்ஏக்கள் தங்கியிருக்காங்க? இன்றுடன் எத்தனாவது நாளாக அங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள்? கடந்த புதன்கிழமையிலிருந்து தொடர்ந்து 8 நாட்களாக இந்த ரிசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமை இரவு இவர்களோடு சசிகலா அவர்கள் தங்கியிருந்தார். தீர்ப்புக்கு பிறகு செவ்வாய் இரவு நேற்று இரவு அவர் வெளியேறினார். அதன் பிறகு இந்த ரிசார்ட் ரொம்ப அமைதியான சூழலிலே காணப்பட்டது. இரவு 12 மணி அளவில் சேவூர் ராமச்சந்திரன் என்கின்ற அமைச்சர் இங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக ஒரு பரபரப்பான தகவல்கள் ஏற்பட்டது. ஆனால் காலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், நான் அப்படி எதுவும் தப்பி ஓடவில்லை, இங்குதான் இருக்கிறேன், கழகமே கோயில், அம்மாவே தெய்வம், இந்த அடியிலே தொடர்ந்து நீடிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இதே போன்ற ரிசார்ட்டுகளில் அமைச்சர்கள் பூந்தடலம் என்ற பகுதியில் அமைச்சர்கள் தங்கியிருக்கிறார்கள். அந்த ரிசார்ட்டில் இருந்து சந்தேகத்திற்கிடமான வெளியாட்கள் 10 பேரையும், இந்த கோல்டன் பே ரிசார்ட்டில் இருந்து 25 பேரையும், மொத்தம் 35 பேரை கைது செய்து ரகசிய இடத்திலே வைத்து விசாரணை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த ரிசார்ட்டினுடைய லெட்டர் பேட்டில் இருந்து ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டதாக வலைதளங்களிலே பரபரப்பாக காணப்பட்டது. அந்த கடிதத்தில், இந்த ரிசார்ட்டில் நாங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம், துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம், எங்களை மீட்டெடுங்கள் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் காலையில் பத்திரிகையாளரை சந்தித்த எம்எல்ஏக்கள் அதுபோன்று யாரும் இல்லை, அதுபோன்ற கடிதங்கள் நாங்கள் எழுதவே இல்லை, சசிகலா பேரிலேயே போலி கடிதம் உருவாவது போல இதுபோல யாரோ விஷமிகள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் இப்போது இங்கே சுதந்திரமாக அமைதியாக இருக்கிறோம். எங்களுடைய தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கொண்டும் தீர்த்து கொண்டும் இருக்கிறோம். எங்களுடைய உறவினர்கள் எங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்தவித தடையும் இல்லை. நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம். இதோ பூங்காக்களிலே நடமாடுகிறோம், அந்த படகு சவாரி செய்கிறோம் போன்ற ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விநாயகமூர்த்தி, இப்ப முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் விடுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சந்திக்க வர இருப்பதா தகவல் இருக்கு. அது உறுதியான தகவல் தானா? நேற்று மதியத்தில் இருந்து முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கு இருக்கின்ற அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை கோர இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளரான மாபா பாண்டியராஜன், பொன்னையன் ஆகியோர் இங்கிருக்கிற அமைச்சர்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருந்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் அருகே வந்து கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை வழிமறித்து அங்கே 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது, ஆகவே நீங்கள் செல்ல முடியாது என்று தடுத்து நிறுத்தி வைத்துள்ளனர். அவர்கள் தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ரகசிய இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று மீண்டும் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து எம்எல்ஏக்களை சந்தித்து தங்கள் அணிக்கு ஆதரவு கோர இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. முதல்வர் பன்னீர்செல்வம் இங்கு வருவதான தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை. மூர்த்தி, இப்போ விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியதாக தகவல்கள் இருக்கின்றன. அது உண்மையான தகவல் தானா? அப்படிப்பட்ட கடிதங்கள் வந்து வலைதளங்களில் வெளியானது. ஆனால் அந்த கடிதங்களில் உண்மை இல்லை என்று சொல்லி காலையில் 2 எம்எல்ஏக்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளனர்.